சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் எப்படி மேல்முறையீடு செய்வது? அடுத்த 3 நாட்களில் வங்கிக் கணக்கில் பணம். வெளியான மகிழ்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் முன்னோடி திட்டமாக மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது. குடும்பத்தின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் 15ஆம் தேதி அவர்களின் வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விடுபட்டவர்களுக்கு ஜூலை மாதம் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்தது. ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் லட்சக்கணக்கான பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் செய்தார்கள். நிறைய பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசாங்கமும் சில விதிகளை தளர்வு இருந்தது. இந்த சூழலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் அதிகாரிகள் கள ஆய்வு நடத்தி முடித்து விட்டார்கள். இந்த திட்டத்தில் தற்போது தேர்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மகளிருக்கு வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதியினால் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் நேரடியாக. பெண்களிடையே தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த சூப்பரான அறிவிப்பு தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கண்டிப்பாக அனைவருக்குமே 12ஆம் தேதி முதலே வரவு வைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.